கடலில் வலை விட்டு மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது ஈஸியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. முதல்ல வலை வாங்கினா இதேமாரி வலையை ரெடி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. பாருங்கள், என் நண்பன் என்ன பண்ணிட்டுக்கிறான் பாரு, ஒரு இதுவாக இதில் உள்ளே கோத்துட்டு போனால் வலையை உள்ளே விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இப்படி பண்ணி இதுக்கப்புறம் நடக்கிற பெரிய பெரிய இதுவெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீண்டுகிட்டே போவோம். இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். வலை வாங்குறதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எதுக்கு போடுறாங்கன்னா, இது பேர் தான் கட்டை நாங்கள் சொல்லுவோம். எதுக்குன்னா வலை கடலில் மேலே மிதக்கிறதுக்கு இந்த கட்டை ரொம்ப யூஸ் ஆகும். இது இல்லைனா கடலுக்குள்ளே எல்லாம் போய் வேஸ்ட் ஆகிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வலை பொறுத்த வரைக்கும் கவலை வலை, அதாவது சாலை என்னது வாழை பிடிக்கிற மீன். இது வாழை மட்டும் இல்லை, சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் எல்லா மீனும் இந்த வலையில் கிடைக்கும். அந்தமாரி வலை தான் இது அதேமாதிரி இது ரொம்ப வீச்சுனா கடலுக்கு மேலே இருந்து அடி வரைக்கும் ரொம்ப வீச்சாக இருக்கும். அப்படிப்பட்ட வலை தான் இது. ரொம்ப நல்ல வலை. நிறைய பேர் வாங்கி நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம நண்பர் வாங்கி இன்றைக்கி இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறார்.